Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஜே-ஃப்ரேமில் லாகின் ஃபார்ம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் நெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நெட்பீன்ஸில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து ஜாவா அப்ளிகேஷன் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டோடைய லொக்கேஷன் கொடுக்கணும். நம்மளுடைய ப்ராஜெக்ட் எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படிங்கிற லொக்கேஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் நான் ப்ரௌஸ் கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் டிடிவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் டிடிவுக்குள்ளே டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோஸ் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஜோஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட்ஸில் ஜோஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஜே ஃப்ரேம் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நியூவில் பார்த்தீங்கன்னா ஜே ஃப்ரேம் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கணும். இப்போ இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், லாகின் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் அப்படிங்கிற நேமில் ஒரு ஜே ஃப்ரேம் ஃபார்ம் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதனுடைய கார்னரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம் ட்ராக் பண்ணுறீங்களோ அதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜே ஃப்ரேம் வந்து ரன் ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ரன் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீசைஸ் பண்ண முடியும். ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும்போது அதனுடைய சைஸை நம்ம ரீசைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மோடைய ப்ராப்பர்ட்டிஸில் ரீசைஸபிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் நான் இதை வந்து ரீசைஸபிளை பார்த்தீங்கன்னா வந்து டிசபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசைஸபிள் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ இந்த ரீசைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த டிக் மார்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரீசைஸபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம அந்த ஃபார்மை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீசைஸபிள் ஆகாது. இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரீசைஸபிள் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கர்சர் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீனில் சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா கோடில் ஜெனரேட் சென்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை நம்ம ட்ரூ பண்ணால் போதும். இப்போ நமக்கு அந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் சென்டர் பொசிஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீனுடைய சென்டர் பொசிஷனில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மில் லாகின் பேஜ் நம்ம ரெடி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூஸருடைய நேம் கெட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸருடைய பாஸ்வேர்ட் கெட் பண்ணிவிட்டு நம்ம லாகின் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்காக நான் லேபிள் அண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விங் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு லேபிள் அப்படிங்கிற கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிள் நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேபிள் இருக்க டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் இருக்க டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் இருக்க டெக்ஸ்ட்டோடைய ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன ஃபாண்ட்டில் டிஸ்பிளே பண்ணுறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாண்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் டெக்ஸ்ட் வந்து எந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள்குள்ளார இந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் அலைன் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூஸருடைய நேம் நம்ம கெட் பண்ணணும். யூசர் நேமை கெட் பண்ணுறதுக்காக ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் டெக்ஸ்ட் ஃபீல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட்டில் இருக்க ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணிடுறேன்.
இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேரியபிள் மாதிரி தான், டெம்பரரியாக நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேரியபிளுக்கு என்ன நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடில் வேரியபிள் நேம் நமக்கு டிஃபால்ட்டாக ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு வேறு நேம் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸருடைய பாஸ்வேர்டு நம்ம கெட் பண்ணணும். பாஸ்வேர்டு கெட் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் ஒரு லேபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிளில் இருக்க டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். டைம்ஸ் நியூ 1 கொடுத்துட்டு போல்ட் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் கெட் பண்ணணும். இப்போ பாஸ்வேர்ட் கெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் பாஸ்வேர்ட் ஃபீல்டு அப்படிங்கிற நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இருக்க கேரக்டர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட்டில் இருக்க இந்த ஜே பாஸ்வேர்ட் ஃபீல்டு 1 அப்படிங்கிற நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் இப்போ இதனுடைய வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜே பாஸ்வேர்ட் ஃபீல்டு 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ இந்த நேமை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லாகின் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் பட்டன்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் பட்டன் கிளிக் பண்ணி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணணும். இப்போ லாகின் பண்ணுறதுக்காக இன்னொரு பட்டனை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் அப்படிங்கிற லேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பட்டனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டில் டைம்ஸ் நியூ 1 கொடுத்துட்டு போல்ட் கொடுத்துட்டு 18 ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஒரு பேன்குள்ளே நான் கண்டெயின் பண்ணிக்கிறேன். இப்போ பேன்குள்ளே கண்டெயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம அதை மூவ் பண்ணுறது பார்த்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என் க்ளோஸ் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பேனல் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கொடுத்த எல்லா கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்குள்ளே கண்டெயின் ஆகிடும். நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் செட்டை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டருக்கு இந்த பேனலுக்கு ஒரு பார்டர் நான் செட் பண்ணி அதை நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பேனலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 ஸ்டைல்ஸ் நமக்கு பார்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் டைட்டில் பார்டர் அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இந்த பார்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ லாகின் ஃபார்ம் ரெடி பண்ணுறதுனால லாகின் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட் வந்து நமக்கு என்ன கலரில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் டைம்ஸ் நியூ 1 கொடுத்துட்டு போல்ட் கொடுத்துட்டு 18 சைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் அப்படிங்கிற டைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறதுல ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லாகின் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.